Build your dreams, live rich, and leave rich. மகிழ்ச்சியான மனைவி மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த வரியை நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க இல்லையா? இது சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்ற பழமொழியா? இல்ல, இதுக்குள்ள நம்மளோட நிதி எதிர்காலத்தையும் உறவோட ஆழத்தையும் மாத்தக்கூடிய ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நம்ம எல்லாருமே இத கேட்டிருக்கோம். ஆனா இந்த சிம்பிளான வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை புதைஞ்சிருக்கு. இது வெறும் பழைய சொலவடை மட்டும் இல்லைங்க. இது ஒரு வளமான சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு சக்தி வாய்ந்த தத்துவம். அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாழ்க்கையை ஒரு வண்டி மாதிரி கற்பனை படிக்குங்க. அதுக்கு ரெண்டு முக்கியமான சக்கரம் இருக்கு. ஒன்னு உங்களுடைய நிதி நிலைமை, இன்னொன்னு உங்களுடைய உறவு. இதுல ஒரு சக்கரம் சரியா சுழலலைனா என்ன ஆகும்? மொத்த வண்டியோட பயணமே தள்ளாடும் இல்லையா? இந்த இணைப்பு தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். இங்க பாருங்க, இது ஒரு சுழற்சி மாதிரி. பணப்பிரச்சனை வரும்போது அது நேரா உறவுல விரிசல உண்டாக்குது. உறவுல விரிசல் வந்தா என்ன ஆகும்? நாம தப்பான நிதி முடிவுகளை எடுப்போம். இது ஒரு நெகட்டிவ் ஸ்பைரல். ஆனா இதுக்கு நேர்மாறாவும் ஒன்னு இருக்கு. உறவுல இணக்கம் இருந்தா நிதியில ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி நம்மளை இன்னும் வலிமையான முடிவுகள் எடுக்க வைக்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் சுழற்சிய நாம எப்படி உருவாக்குறது, அத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். நான் ஒரு ரிலேஷன்ஷிப் குருவோ கவுன்சிலரோ கிடையாது. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்களை போலவே என் துறையில ஒரு ப்ரொஃபஷனல். ஆனா என்னோட சொந்த வாழ்க்கையில எனக்கு உண்மையிலே கை கொடுத்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின சில சிம்பிளான விஷயங்களை தான் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். சரி, ஒரு மகிழ்ச்சியான உறவுக்கும் வளமான வாழ்க்கைக்கும் நான் ஒரு 3 தூண்களை பத்தி பேச போறேன். அதுல முதல் தூண் கவனத்தின் நாணயம். நாம எப்பவுமே பணத்தை தான் நாணயம்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுடைய கவனம் இருக்கே, அது பணத்தை விட மதிப்புமிக்க ஒரு நாணயம். இந்த முதல் தூணை வலுப்படுத்த 4 வழிதான். அவளோட கனவுகளுக்கு நிதி அளிக்கிறது, உங்க நேரத்தை பரிசா கொடுக்கறது, அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, அப்புறம் அப்பப்போ அவளை ஆச்சரியப்படுத்துறது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். விஷயம், அவளுடைய கனவுகளுக்கு நிதியுதவி செய்யுங்க. அவளுக்கு என்ன வேணும், என்ன ஆசைன்னு நீங்களா கேளுங்க. ஒரு கிளாஸ் போகணுமா, ஒரு ட்ரிப் போகணுமா? என் சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன விஷயம். என் மனைவிக்கு போட்டோகிராஃபில ஆர்வம்னு சொன்னாங்க. நான் ஒரு நல்ல கேமரா வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு சின்ன சைட் பிசினஸா மாறிருக்கு. ஒரு நல்ல ஐடியா என்னன்னா, அவங்க பேர்ல ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம் ஆரம்பிக்கலாம். அது அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு மெச்சூர் ஆகுற மாதிரி. இதுல தொகை முக்கியம் இல்ல, நான் உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன்னு நீங்க சொல்ற அந்த எண்ணம் தான் முக்கியம். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் ஒரு நல்ல முதலீடு தான். ஆனா உங்க நேரம் இருக்கே, அதுதான் ஒரு உறவுல நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத முதலீடு. அப்போ உங்க நேரத்தை எப்படி முதலீடு செய்யறது? ரொம்ப சிம்பிள். ஒரு தினசரி பழக்கத்தை உருவாக்குங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு காஃபி, இல்லனா ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன நடை. ஒரே ஒரு ரூல் தான். அந்த நேரத்துல ஃபோன் கிடையாது, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. நீங்க 2 பேர் மட்டும். ஒரு 15 நிமிஷம். நம்புங்க, அந்த 15 நிமிஷம் உண்மையான உரையாடல் பல மணி நேர வாக்குவாதங்களை தவிர்க்கும். இது உங்க மன அமைதிக்கான நேரடி முதலீடு. அடுத்தது சம்பள நாள். அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொருளை வாங்கிட்டு வாங்க. அது ஒரு பூவா இருக்கலாம், இல்ல அவங்க படிக்க ஆசைப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நீதான் முன்னுரிமைன்னு சொல்லுது. இதை விட சக்தி வாய்ந்தது என்ன தெரியுமா? எந்த காரணமும் இல்லாம கொடுக்கற ஒரு பரிசு. சும்மா இத பார்த்தேன், உனக்கு பிடிக்கும்னு தோணுச்சேன்னு சொல்லி ஒரு சின்ன பொருளை கொடுக்கும்போது அதோட மதிப்பு இருக்கே, அது விலை மதிப்பில்லாதது. சரி, கவனம் செலுத்துறது முதல் படி. ஆனா அந்த கவனத்துக்கு மேல நாம ஒரு வலுவான அஸ்திவாரத்தை கட்டணும். அதுதான் உண்மையான பார்ட்னர்ஷிப். அதுதான் நம்மளோட 2வது தூண். ஒரு உண்மையான கூட்டாண்மைங்கிறது சில விஷயங்களை அடிப்படையா கொண்டது. அசைக்க முடியாத மரியாதை, நிதி சுதந்திரம், அன்றாட வேலைகளை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் சேர்ந்து முடிவெடுக்கிறது. வாங்க இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மரியாதை, இதுல எந்த சமரசமும் கிடையாது. இதுதான் அஸ்திவாரம். நீங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது மட்டும் இல்ல, உங்க குரல்ல, உங்க வார்த்தைகள்ல, குறிப்பா மத்தவங்க முன்னாடி, உங்க குழந்தைகள், நண்பர்கள், குடும்பத்தினர் முன்னாடி நீங்க அவங்க கிட்ட பேசுற விதம் எந்த பணத்தாலையும் பரிசுகளாலையும் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பா உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நிதி விதியை பத்தி சொல்ல போறேன். நான் இத 1% சுதந்திர விதி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள். உங்க மாத வருமானத்துல இருந்து வெறும் 1% எடுத்து எந்த கேள்வியும் கேட்காம அவங்க கிட்ட கொடுங்க. இது அவங்களுடைய சுதந்திரத்துக்கான பணம். ஒரு காஃபி குடிக்க, ஒரு தோழிக்கு பரிசு வாங்க, இல்ல அவங்களுக்காகவே ஏதாவது செஞ்சுக்க. அந்த ஒரு கேள்வி, ஏன் இதுக்கு இவ்ளோ செலவு பண்ணின, அது ஒரு உறவுல எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா?
இந்த 1% விதி அந்த பிரச்சனையோட வேரையே அறுத்துடும். இது ஒரு கேம் சேஞ்சர். ஒரு நல்ல பழமொழி இருக்கு. ஒரு உறவுங்கிறது 50-50 கிடையாது, அது 100-100. 2 பேருமே தங்களோட முழு பங்களிப்பையும் கொடுக்கணும். ராத்திரி குழந்தை அழுதா நீங்க எழுந்துருங்க, சிங்க்ல பாத்திரம் இருந்தா நீங்க கழுவுங்க. இது ஏன் வேலை இல்ல அப்படிங்கிற எண்ணம் ஒரு உறவை கொள்ற விஷம். கை கொடுங்க, பாரத்தை பகிர்ந்துக்கோங்க, எப்போமே. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு டீம். ஒரு ஃபுட்பால் டீம்ல மத்தவங்களுக்கு தெரியாம ஸ்ட்ரைக்கர் மட்டும் கோல் அடிக்க முடியாது. வாழ்க்கையும் அப்படிதான். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, முதலீடு பண்றது, இதெல்லாம் பெரிய நிதி முடிவுகள். அதை தனியா எடுக்காதீங்க, அவங்களையும் அதுல ஒரு பகுதியா ஆக்குங்க. திட்டங்கள், ரிஸ்க், இலக்குகள் எல்லாத்தையும் ஒரு டீமா விவாதிங்க. நீங்க சேர்ந்து முடிவெடுக்கும்போது வெற்றியும் சேர்ந்து தோல்வியும் சேர்ந்து. அப்போ பழிக்கூறலுக்கு இடமே இருக்காது. சரி, இப்போ நம்ம கிட்ட கவனம் இருக்கு, கூட்டாண்மை இருக்கு. இது ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற பசை எது? அதுதான் நம்மளோட இறுதி தூண், தொடர்பின் மொழி. வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். அவங்க சோர்வா இருக்காங்கன்னு தெரிஞ்சா சும்மா நிக்காதீங்க. நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை ஆஃபீஸ் வேலையால உங்களால அப்ப உதவ முடியலன்னா அதை வெளிப்படையா சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், ஆனா நாளைக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அதே போல உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது ஒரு பலவீனம் கிடையாது. உங்க கஷ்டங்களையும் பகிர்ந்துக்கும் போது அவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு பலமான துணியா தெரிவீங்க. இதுதான் நம்மள பல ஆண்கள் செய்யற மிகப்பெரிய தவறு. அவங்க நம்ம கிட்ட ஒரு பிரச்சனையோட வரும்போது நம்மளோட முதல் எண்ணம் அதை சரி பண்ணணும். நாம உடனே தீர்வுகளை சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா பல நேரங்கள்ல அவங்க தேடுறது தீர்வு இல்ல, ஆதரவு. சில சமயங்கள்ல நீங்க எதையும் சரி செய்ய வேண்டாம், சும்மா அவங்க கூட இருந்தா போதும். அவங்க கைய புடிச்சு நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்றதுதான் உலகத்திலே சிறந்த தீர்வு. உங்களுடைய அந்த மௌனமான ஆதரவு நீங்க சொல்ற 1000 தர்க்க ரீதியான ஆலோசனைகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் ஒன்னு சேரும்போது உங்க துணை உண்மையிலேயே அன்பு, நம்பிக்கை, மரியாதையை உணரும்போது செங்கலால கட்டப்பட்ட உங்க வீடு ஒரு உண்மையான செல்வமா மாறும். அதுதான் நண்பர்களே, நீங்க சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். நான் இந்த ஒரு கேள்வியோடு உங்களை விட்டுச் செல்கிறேன். நீங்க உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய வளமான பாரம்பரியம் எது? நீங்க விட்டுச் செல்லும் பணம் மட்டும்தானா, அல்லது அன்பு, மரியாதை, சந்தோஷம் நிறைந்த ஒரு பாரம்பரியமா? வளமாக வாழுங்கள், வளமாக விட்டு செல்லுங்கள். அதுதான் உண்மையான இலக்கு. நன்றி.